பார்த்தீங்கன்னா உப்ளமடகு வந்து இந்த மாதிரி தான் போகணும். பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வாக்கிங்கில் தான் போகணும். கிறிஸ்டல் கிளியரான வாட்டரை வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். என்னடா க்ரீன் கலரில் தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரவுடா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அவ்வளோவா கூட்டம்லாம் இப்போ இல்லை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபிஷ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே வாக்கிங் போவோம். உப்ளமடகு தண்ணியுமே நல்லா சில்லுன்னு வந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சித்தீஸ்வரா டெம்பிள். 1.5 கிலோமீட்டரில் வந்து சித்தீஸ்வரா டெம்பிள் இருக்குது. மேபி இந்த வாட்டர் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வாட்டர் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ் தான் இருக்கும் போல் இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர், அப்படியே க்ரீன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக. உள்ளே இருக்கிற கல் எல்லாமே சூப்பராக தெரியுது. யாராவது ஜம்ப் பண்ணி டைவ் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரத்த காயத்தோடு தான் திரும்பி போகணும். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் 3 கிலோமீட்டரில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து யோசிச்சுங்க, 3 கிலோமீட்டர் வாட்டர் ஃபால்க்கு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் வாங்க. இங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் எதுவுமே டேமேஜ் பண்ணிங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட், ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1967 பிரகாரம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வனத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இன்னும் நிறைய பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போயிட்டு. இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து நடக்க தொடங்கிடும். 3 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ஒரு அமைதியான இடம். இந்த மாதிரி ரிவருக்கு போனோம்னா இது வழியாக போய் உள்ளே உட்காந்துக்கலாம் ரிவர்கிட்ட. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ்லேயுமே போட்டிருப்பாங்க. உப்ளமடகுவோட தமிழ் பேர் பார்த்திங்கன்னா வப்பப்பலா மடுகு. அடுத்தது வந்து டோரம் இதுக்கு வந்து தோரா மடகு அப்படின்னு ஒரு பேர்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் போய் நடப்போம். இது மாதிரி சைடில் வந்து ரூட் இருக்கும். இதில் போனீங்கன்னா நேராக நீங்கள் தண்ணிக்கிட்ட போய் உட்காந்துக்கலாம். ஒரு சீட்டெல்லாம் போட்டு வச்சு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேர்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்கன்னு நினச்சா ஒருத்தர் சிப்ஸ் கவரை மறைச்சி வச்சு சாப்பிட்டே வர்றாரு. பிளாஸ்டிக் கவரை சைடில் போட்டு ஃபாரஸ்ட்டில் அப்யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ காமிச்சு தரோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போனோன்னா இங்கே ஒரு டெம்பிள் பார்க்கலாம். டெம்பிள்லேருந்து மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோன்னா வந்து வாட்டர் ஃபாலை வந்து பார்க்கலாம். ப்ரோ வாட்டர் ஃபாலில் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? இல்லை ப்ரோ, 5 ரூபா போய் நாங்கள் அந்த ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டு எடுக்க போகிறோம். ஓகே ப்ரோ, அந்த பக்கம் போகிறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஏதோ ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக அவங்க ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்களாமா. எங்களை வேறு ஒரு ரூட்டில் போனால் நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஆத்தோரத்தில் நீங்கள் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 8 மணிக்கே ரீச் ஆயிருங்க. ஏன்னா கொஞ்சம் நேரமானால் வெயில் வர தொடங்கிடும். பிக் பாஸ் டைம். சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு 4 மணிக்கு இறங்கிடுங்க. வீட்டிலேருந்து இறங்குறதா இருந்தால் ஒரு 4 மணிக்கே கிளம்பிடுங்க. அப்போ தான் வந்து டிராஃபிக்கெல்லாம் இல்லாமல் நேரத்தில் வந்து ரீச் ஆக முடியும்.
ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேட்குது. இப்போ அந்த பசங்க சொன்னது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் கீழே இறங்க சொன்னாங்க. மேபி இங்கே ஒரு சிலர்லாம் போய் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம நேராக தான் போகணும்.